கரூர் அவுட்டர்ல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னப்பா திடீர்னு யாராவது இறக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன்னு அதை உடனே பாருங்கப்பா நம்ம கட்சிக்காரங்க சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி உடனே போய் பார்க்க சொல்லியிருக்கலாம். இல்ல உடனே திருச்சி வரைக்கும் போயிட்டு திருச்சியில் நின்று அதை உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கலாம். இவர் உடனே பிளைட் எடுத்து நேரா சென்னையில வந்து சென்னையில இருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு எந்த இறந்து போன அவரை பார்க்க வந்த அவங்க கட்சிக்காரங்க தான். அப்ப அவங்களுக்கு உண்ட ஒரு ஆறுதலோ ஒரு அனுதாபமோ அந்த இது எதுவுமே சொல்லாம 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இப்ப 10-15 நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ஸ்பாட்டுக்கே போகாம இது வந்து அப்புறம் வீடியோ கால்ல பேசுனதா சொல்றாங்க. அது உண்மைதானா? அவர் எல்லாத்தையும் வீடியோ கால்ல பேசுனதா சொல்றாங்க. அப்படி வீடியோ கால்ல பேசுனா நீங்க வந்து அந்த 41 குடும்பத்துக்கு வேணா நீங்க திருப்தி படுத்திக்கலாம். அவங்களும் சரி ரைட்டு, விஜய் சார் வந்து நம்மளை பார்க்காம போயிட்டாரு, இப்போ வந்து நம்மளை பார்க்கறாரு, நம்மள்ட்ட வீடியோல வந்து பார்த்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்றாரு, அவருக்கு சார்பா பணம் கொடுக்குறேங்கிறாரு அப்படின்னு வேணா அவங்க ஒரு மன நிறைவு ஆகலாம். ஆனா உலகம் பூரா அவங்களுக்கு பேர் கெட்டு போச்சே. உலகம் பூரா எப்ப இப்படி ஒரு சம்பவத்துக்கு அவர் பாட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, இவர் எப்படி தலைவராக முடியும்? அந்த பேர் இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? அதை போய் சரி பண்றதுக்கு களத்துல இறங்கினா நீங்க சரி பண்ண முடியும். அதை போய் பண்ணுங்க. நீங்க வீட்லயே உட்கார்ந்து இருந்தா அது சிஎம்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இது என்ன சினிமாவா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு?